ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வீட்டுக்கு எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் வாலில் யூஸ் பண்ணக்கூடிய காங்கிரீட் வால் கார்டிங் அதோட இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ காங்கிரீட் வால் கார்டிங்கிறது டைல்ஸுக்கு மாற்றாக எலிவேஷன் அண்ட் எக்ஸ்டீரியர் வாலில் யூஸ் பண்ணக்கூடிய டைல்ஸை விட அதிகமான திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியமான டெக்ஸ்சர் ஃபினிஷிங் கொடுக்கக்கூடிய ஒரு ரெடிமேட் காங்கிரீட் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த காங்கிரீட் வால் கார்டிங் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன், அதாவது வீட்டுக்கு முன்னாடி, அது போக ரிசப்ஷன் ஏரியா, இன்டீரியரில், ரூமில், வால்ஸில் யூஸ் பண்ணலாம், பால்கனியில், காம்பவுண்ட் வால்ஸில், ஸ்டேர் கேஸில், அதோட சைடு வாலில். ஸோ அது போக ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டுறோம் அப்படிங்கிறப்ப அதில் ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம அல்லது ரிசப்ஷன் ஏரியாவில் கூட வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். இந்த காங்கிரீட் வால் கார்டிங் நம்முடைய நார்மல் டைல்ஸுக்கு பதிலாக ஒரு ப்ரீமியமான டெக்ஸ்சரான லுக் வேணும், ஒரு ஸ்டோன் லுக் வேணும் அப்படிங்கிறப்ப யூஸ் பண்ணலாம். டைல்ஸில் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டோன் டெக்ஸ்சர்ஸ் இருக்கக்கூடிய டைல்ஸ் எல்லாமே இருக்குது. பட் திக்னஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கிளாடிங் எல்லாமே ரொம்ப ஹை திக்னஸில் கிடைக்குது. ஸோ அதனால் டைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப குறிப்பிட்ட நாளில் எக்ஸ்டீரியரில் அதோடைய கலர் ஃபேட் ஆகிறது, இல்லை பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் பிரேக் ஆகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் க்ரியேட் ஆகும். பட் இதில் பார்த்திங்கன்னா திக்னஸ் நமக்கு வந்து ஒரு 18 50 mm திக்னஸ் வரைக்கும் கிடைக்கிது மார்க்கெட்டில். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக வந்து பிரேக் ஆகாது. அடுத்த அட்வான்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வால் கார்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெயின், ஹீட், மாய்ச்சர் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது. மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடியது தான் இந்த வால் கார்டிங். ஸோ அதே மாதிரி ப்ரீமியமான ஒரு மாடர்னான லுக் வேணும் அப்படிங்கிறப்ப தாராளமாக வந்து வீடுகளில் வந்து இது யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல பிராண்ட் போகிற அப்படிங்கிறப்போ ஒரு 20-30 வருஷம் வரைக்கும் லைஃப் லாங் இருக்கக்கூடியது. அதே மாதிரி கிராக் ஆகாது, பீலிங் ஆகாது, அதாவது உறிஞ்சு வராது, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு வராது. டிஸ்அட்வான்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதோட காஸ்ட் வந்து ஹை. அதே மாதிரி ஸ்கில்டு லேபரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த டைல்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து இந்த டைல்ஸ் எல்லாமே ஒரு எக்ஸ்போஸ்டு கண்டிஷனில் ஸ்டோன் லுக்கில் இருக்கிறனால நமக்கு வந்து ஹோல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதில் அடிக்கடி பார்த்திங்கன்னா பூச்சிகள் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு பட்ஜெட் ஹோமில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு சூட்டபிள் இல்லாத தான். ஏன்னா இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மல் டைல்ஸோட அதிகம். ஸோ அதனால் இது பட்ஜெட் ஹவுஸ்க்கு வந்து சூட்டபிள் ஆகாது. ஸோ அடுத்து முக்கியமானது பார்த்திங்கன்னா ஒரு டார்க்கான கலர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இது ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதனால் வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஹீட் ஜென்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு லைட் கலரை வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல மேனுஃபேக்சரர், ஒரு நல்ல பிராண்ட் எடுத்தால் வந்து லைஃப் லாங் நம்ம வந்து இருக்கிற மாதிரி வந்து என்ஷூர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்காக நமக்கு வந்து ஒரு 70 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் அவைலபிளாக இருக்குது. ஒரு ப்ரீமியமான டெக்ஸ்சர் போகிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 300-600 ரூபா வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் வரும். அது போக பார்த்திங்கன்னா நம்ம லேபருக்கு தனியாக கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதாவது இந்த வால் கிளாடிங் வந்து ப்ளேஸ் பண்ணுறக்கு லேபருக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 40 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்கும் செலவாகிற மாதிரி இருக்கும். அதாவது டபுள் த டைம்ஸ் நார்மல் டைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஒட்டும்போது ஒரு 20 ரூபா கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து 40 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். காஸ்ட்டுமே ரொம்ப ஹை. அதே மாதிரி அதுக்கான ஸ்கில்டு லேபரை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.